தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இறுதி ஊர்வலத்தின் போது கருடன்கள் வானில் வட்டமிட்டு கேப்டனை ஆசிர்வதித்த காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் கடந்த 28ஆம் தேதி காலை உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இந்த இழப்பு அவரது குடும்பத்தினர் மட்டுமில்லாது ஒட்டுமொத்த தமிழர்களையும் பெரும் துயரில் ஆழ்த்தியது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்ட விஜயகாந்தின் உடலுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். தேமுதிக அலுவலகத்திற்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததால் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தீவுத்திடலில் வைக்கப்பட்ட அவரது பூத உடல் நேற்று மாலை 4 மணி அளவில் பூந்தமல்லி சாலையில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் தொடங்கியதை அடுத்து சாலையின் இருபுறமும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கண்ணீருடன் பிரியா விடையளித்தனர். இதனிடையே இறுதி ஊர்வலத்தின் போது கருடன்கள் வானில் வட்டமிட்ட சம்பவம் காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. விஜயகாந்தின் உடல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே கடந்து சென்றபோது கருடன்கள் வானில் 3 முறை வட்டமிட்டு கேப்டனுக்கு ஆசீர்வாதம் செய்தது. இதை பார்த்த விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா, மகன்கள் உட்பட அங்கிருந்த மொத்த கூட்டமும் கருடன்களை கைகூப்பி வணங்கினர். இந்த காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதைத் தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்ட விஜயகாந்தின் உடல் அவர் எப்போதும் அணிந்திருக்கும் தங்கச்செயின், மோதிரம், கண்ணாடி ஆகியவற்றோடு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.